வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ எங்கே நிற்கிறோம்டா, ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலுன்ற கோபுரத்தை பார்த்துருப்பீங்க. இது திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் என்று சொல்லப்படுகின்றது. ரங்கநாதர் கோயில் என்று சொல்லப்படும். இது 108 வைணவ தலத்தில் முதலாவது திருத்தலமாகவும் இருக்குது. சோழ நாட்டில் திருப்பதிகங்களில் முதன்மையான தலமாகவும் இருக்குது. திருவரங்கம் பூலோகத்தின் வைகுண்டம் என்றும் சொல்லப்படுகிறது. காவேரி மற்றது கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் இருக்கிற மிக சிறப்பான 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத கோயில் திருத்தலம்தான் பெரிய திருத்தலமாகவும் இருக்கின்றது. இந்த கோயிலில் 7 சுட்டு மதில்கள் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் எனப்படும் ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. 600 ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு தீவு நகரமாக இந்த தீவு நகரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி மதில்கள் வாயில்கள் என கணக்கு இருக்கின்றது. 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில்களை சுற்றி நான் இந்த கோயிலை ரோன் வீடியோ எடுத்தேன்னா நீங்கள் அதில் பார்க்க தெரியும் எவ்வளவோ கோபுரங்கள் இருக்குது. 21 கோபுரங்களை கொண்ட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரங்களை இராய கோபுரத்தை கொண்ட கோயிலாகவும் இருக்குது. 72 மீட்டர் அதாவது 236 அடி உயரத்தை கொண்ட கோபுரமாக இந்த கோயிலில் இருக்குது. அதன் முகப்பு கோபுரத்தை நீங்கள் பார்ப்பீங்கள். பெரிய ஒரு கோபுரம். இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோபுரமாகும். இந்த கோயிலில் இருக்க ஸ்ரீ ரங்கராஜசுவாமி இலங்கை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா தான் சொல்லப்படுகின்றது. இந்த கோயிலின் வரலாற்றை பற்றி பார்த்தோம்னா, ஸ்ரீரங்கம் ஓடும் காவிரி ஆற்றின் நடுவில் இருக்கும் தீவாகி அந்த ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கிற கோயிலில் இறைவனாக எழுந்தருக்கும் பெருமாளின் பெயர் ரங்கநாயர் எனவும் தாயாரின் பெயர் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகின்றார்கள். புராணங்களின்படி ராவணனின் வதத்துக்கு பின்னர் அயோத்திக்கு சென்று மன்னராக ஸ்ரீராமர் முடிசூட்டினார். அந்த முடிசூட்டுக்கு விழாவுக்கு வருகை தந்திருந்த விபூஷணனுக்கு ஸ்ரீ நாராயணன் ஒரு சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார். அந்த சிலையை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபூஷணன் இடையன் உருவிலிருந்த விநாயகரிடம் நாராயணன் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று கூறி காவேரி நதியில் தீர்த்தமாடச் சென்றான் விபூஷணன். விபூஷணன் வருவதற்கு நேரம் ஆகியனால் அச்சிலையை கீழே வைத்து விட்டார் விநாயகப் பெருமான். பிறகு வந்த விபூஷணன் நாராயணன் சிலை கீழே இருப்பதை அறிந்து அதை அகற்ற முயற்சித்தான். அப்போது நாராயணன் அசரீரியாக தோன்றி தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபூஷணனிடம் கூறினார். ஆனால் விபூஷணனுக்கு வாக்களித்தது போல அவனது இலங்கை நாட்டை இருக்கும் திசை தெற்கு திசையை நோக்கி பார்த்தவாறே தான் வீட்டியிருப்பதாகவும் கூறினார். இலங்கை தெற்கு திசையை நோக்கித்தான் இருக்கு இந்த கோயிலில் இருந்து பார்க்க. இது பழைய வரலாறு, அதாவது இராமாயணம் காலத்தான் வரலாறு. அதுக்கு பிறகு என்ன வரலாறு என்ன நடந்தது என்பதை அடுத்தடுத்ததாக பார்ப்போம். அப்போது இப்போதைய ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாயருக்கு ஆலயம் எழுப்பினார். சில காலங்களில் அந்த கோயில் காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஆட்டு மணலில் முற்றிலும் புதைந்து போனது. பின்னாளில் ஆட்சி செய்து வந்த ஒரு சோழ மன்னர் ஒருவர் அந்த ரங்கநாயர் கோயில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் இந்த ஆட்டுப்பகுதிக்கு வந்து தேடினான். அப்போது ஒரு முறை இங்கே வந்த போது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்னர் ரங்கநாயருக்கு செய்யப்பட்ட பூசையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோயில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்து வந்த கிளியொன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டு இருந்தது. இதை வைத்து புதைந்து போன கோயிலை இந்த இடத்தில் தான் இருக்கும் என்று அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதனால் அந்த மன்னனுக்கு கிளிச்சோழன் என்றும் அந்த சோழனை அழைக்கப்பட்டது. பிறகு அந்த மன்னன் இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தை கட்டி எழுப்பினான் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போ நாங்கள் ஸ்ரீரங்கத்தின் இடது பக்கத்தில் நிற்கிறோம். இடது பக்கத்தில் நிற்க நீங்கள் பார்க்க தெரியும் இந்த ஒரு வெள்ளை கோபுரம் இருக்குது. இந்த வெள்ளை கோபுரம் மிகப்பெரிய ராஜ கோபுரம். இங்கே 2வது பெரிய கோபுரமாக இருக்குது. அந்த கோபுரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த கோபுரத்துக்கு அடுத்த பக்கம் போனாலும் வாயில் இருக்குது. நான் போகவில்லை, நான் முகப்பாலேயே நேராக உள்ளுக்கு வந்ததால் உள்ளுக்கு நிற்கிறேன். இந்த கோயில்கிட்ட சிறப்புகளை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் இருக்குது. பல சிறப்புகளை தன்னுள்ளே கொண்ட கோயிலாகவும் இருக்குது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நகர பேரரசுகள் என பல அரச வம்சங்களால் இந்த கோயில் சீரமைக்கப்பட்டும்
அதுக்கு ஃபண்ட் பண்ணியும் கட்டப்பட்டுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் டில்லி சுல்தானால் இந்த ரங்கநாதர் கோயில் சூறையாடப்பட்ட என்று சொல்லப்படுகின்றது. டில்லி சுல்தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய படையெடுத்து வரைக்க இங்கே உள்ள பல கோயில்கள், அதாவது ரங்கநாதர் கோயில், மற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இவ்வாறு பல கோயில்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டு போனதாகவும் சொல்லப்படுகின்றது. இங்கே பல சன்னதிகள் இருக்குது. அதில் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உண்டு. இப்போ வெளிவிலேயே சுற்றிட்டு வந்து நான் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போகிறேன். இப்போ மக்கள் ஏற்கனவே ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போயிட்டேன்னு. மற்ற சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டோன்னா, இந்த ரங்கநாதர் கோயில் எல்லாமே 7 தான். 7ன்றது இங்கே மிகப்பெரிய சிறப்பான ஒரு விடயமாக இருக்குது. 7 பிரகாரங்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய கோயில். இந்த இந்தியாவிலேயே 7 பிரகாரம் உள்ள மிகப்பெரிய கோயில் இந்த ரங்கநாயர் கோயில் தான். மற்றது 7 பெரிய மதில்கள் இருக்குது. இங்கே 7 தாயார்கள் இந்த கோயிலில் உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் 7 உற்சவங்கள், 7 திருவடி சேவை, 7 கண்டுகாலி சேவை, எல்லாமே 7 அதிசயம் நிறைந்ததாகத்தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தீங்களோன்னா 7 பிரகாரங்களையும் சுற்றி பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாகவும் இருக்குது. இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீரங்க விமானம் சுயம்பாக உருவானதாக கூறப்படுகின்றது. இதற்கு 24 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய முக்கிய சக்தி நிச்சயம் என்கின்றது இந்த ஸ்ரீரங்கத்தின் வரலாறு. பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் என்ற பிரணவ வடிவில் எழுந்தருளியுள்ளதாக கூறப்படுகின்றது. இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தால் உங்களுக்கு அந்த விமானத்தில் இருந்து பார்க்கத்தக்க அந்த இது தெரியும், அந்த குறியீடு தெரியும், இந்த தங்க வடிவான இது தெரியும். அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதோ தெரியா ஜூம் பண்ணி அந்த உச்சியில் இருக்கிற விமானத்தில் இருக்கிற குடமோ அல்லது அந்த செம்பு தெரியத்தக்கதாக இருக்குது. அதை பார்த்துருப்பீங்கள் என்று நான் நம்புகிறேன். பிறகு நான் அதிலேருந்து வெளிக்கிட்டு திருப்பியும் கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே கணக்க சன்னதிகள் இருக்குது. நீங்கள் 40க்கு மேற்பட்ட சன்னதிகள் இருக்குது. அந்த 40 மேற்பட்ட சன்னதிகளையும் பார்த்து முடிப்பதற்கு நேரம் காணாது. இந்த கோயிலின் தரிசன நேரங்கள் எப்போவுமே மாறிக்கொண்டிருக்கு. நாங்கள் போவேக்க 4-5 டிஃப்ரெண்ட் டைம் இருந்தது. அந்த டைமில் நாங்கள் போய் பார்த்தோம். பின்னேற வேலை தரிசனம் தான் நாங்கள் பார்த்தது. 4 மணி தொடக்கம் 8 மணி வரை இருக்குது. அந்த தரிசனத்தை தான் போய் பார்த்துனாங்க. நீங்கள் வரைக்க வேண்டிய வெப்சைட்டோ அல்லது அங்கே கோயிலுக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் எத்தனை மணிக்கு தரிசனம் இருக்குன்னு சொல்லி. அதை வச்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். அல்லது சில நேரம் நீங்கள் வர்ற டைமில் தரிசனம் இருக்காமலும் இருக்கலாம். ஸோ இந்த கோயில் ஓரளவு க்ரௌடாக தான் இருந்தது. கிணக்கு க்ரௌட் இல்லை. நீங்கள் குயிக்காக ஒரு மணி தியாலத்துக்குள்ளே ஃபுல்லாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்தக்கதாக இருக்கும். இதுதான் பரமத வாசல். இந்த வாசலாலையும் போகலாம். இது குறிப்பிட்ட சில தினங்களில் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு அதிசயம் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கொடிமரத்துக்கு முன்னால் நாம் விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து நோக்கினால் அந்த கொடிமரம் அசைவது போல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் என பலர் தெரிவிக்கின்றார்கள். அப்படி அந்த கொடிமரம் அசையும் விதத்தில் காட்சி அளித்தால் நாம் வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக எல்லோருடைய நம்பிக்கையும் சொல்லப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆயிரங்கால் மண்டபம். இங்கே உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தை தான் பார்க்குறீங்க. இந்த மண்டபம் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் உள்ளுக்கு போய் பார்க்கல. இங்கே 1000 தூண்கள் இருக்குது. அதால் தான் ஆயிரங்கால் மண்டபம் என சொல்லப்படுகின்றது. ஸ்ரீரங்கத்தில் வேறு பல கோயில்களில் இந்தியாவிலையும் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களோன்னா தெரியும் இந்த ஆயிரங்கால் மண்டபம் எவ்வளோ பெரிய மண்டபமாக இருக்குன்னு. திருப்பி நான் இந்த வெள்ளை கோபுரத்துக்கு வந்திருக்கேன். ஏன் இந்த கோபுரத்துக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கார்கள் என்று தெரியலை. இந்த கீழே பார்த்தீங்களோன்னா கருங்கல்லாலையும் மேலே வெவ்வேறு கல்களாலையும் தான் இந்த கோபுரங்கள் செய்யப்படுகின்றது. சில மண்டபங்கள் 1000 கால் மண்டபங்கள், சில மண்டபங்கள் 100 கால் மண்டபங்கள் உண்டு. கணக்க மண்டபங்கள் இருக்குது. இந்த கோயிலில் 7 பிரகாரங்கள் இருக்கிறதால நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்க கூட எந்த பிரகாரத்தில் நிற்கிறான்றதை நீங்களே மறந்து போயிடுவீங்கள். அப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய கோயில் தான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில். நான் 5ஆவதோ 6ஆவது பிரகாரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தான் நின்றுனான். ஜோதி ஷூட்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு ஹோட்டல். எப்போ வந்தாலும் அந்த ஷூட்ஸில் தான் நிற்கிறேன் நான். ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கணக்கு. ஃபேமிலியோடு வந்தால் நிற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால 2019 நின்றுனான். இப்போ திருப்பி 2023 போவைக்கையும் அந்த இடத்துல தான் நின்றுனான். இப்போ திருப்பி இந்த
இதுக்குள்ளால போய் என்ன அந்த சிற்பங்களை பார்த்துட்டு திருப்பி முன்னுக்கு போகிறேன். இப்போது உங்களோட இன்னொரு அதிசயம், இந்த கோயிலில் நடக்கிற அதிசயத்தை பற்றி தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கோயிலுக்கு போனீங்களோன்னா அந்த அதிசயம் எங்கே இருக்குது என்று சொல்லி பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் அணிந்திருந்த காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவதாகவும் அந்த தேய்ந்த காலணிகள் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த காலணிகள் செய்வதற்காக காலங்காலமாக தனி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த தொண்டர்களும் 2 ஊரில் இருக்கின. 2 ஊரிலிருந்து செய்யப்படுகின்ற காலணிகள் இரண்டுமே போல இருக்கும் என்று ஒரே போலவே இருக்கிறதா. அதுவும் ஒரு அதிசயம்தான். 6 மாதத்துக்கு ஒரு கால் இந்த ரங்கநாதர் காலில் இருக்கும் திருப்பாதத்தில் இருக்கும் காலணிகள் கலட்டப்பட்டு புது காலணிகள் போடப்படும். அப்போது கலட்டப்பட்ட காலணிகள் எப்போது பார்த்தாலுமே பயன்படுத்தப்பட்ட போலவே தேய்மானமாக இருக்கும் என்பதுதான் ஒரு பெரிய அதிசயம். அது ஆக்களுக்கு என்னென்று தெரியல, எப்படி அது தேய்மானமாக வருகின்றன்னு சொல்லி நான் பேர்ந்து வந்துட்டு இதை சுற்றி பார்த்துட்டு திருப்பி அதில் ஒரு அருங்காட்சி, அதாவது அங்கே ஒரு மியூசியம் ஒன்று இருந்தது இந்த கோயிலை பற்றி. அதுக்குள்ளே போய் இந்த கோயில்கிட்ட பழமையான வரலாற்றுகளை பார்த்துட்டு இப்போ நான் தரிசனத்துக்கு போகிறதுக்கு வலிக்கிட்டேன். நான் லேட்டாக தரிசனத்துக்கு போக வலிக்கிட்டேன்னா, முதல் க்ரௌடாக இருந்தது. அந்த உடனே வர க்ரௌட் அந்த இதுக்குள்ள டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ க்ரௌடே இல்லை, அப்போ நான் குயிக்காக போகலாமன்ட்டு போய்கொண்டிருக்கேன். ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இங்கே 100 ரூபா தான். முந்தி 250 ரூபாய்க்கு இன்னொரு தரிசன டிக்கெட் இருந்தது, அதை நிப்பாட்டிட்டு இப்போ ஒரே ஒரு ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டு தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கதையும் உள்ள சுவாமி வந்து சுற்றி கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு நான் தரிசனம் செய்வதற்காக இந்த லைனில் நின்றேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தெரியும், நான் ஸ்ரீ ரங்கராய சுவாமியை அந்த மேலே அந்த விமானத்தில் இருக்கிற ரங்கராய சுவாமியை ஒரு இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு பேருந்து உள்ளுக்கு தரிசனம் செய்ய வீடியோ எடுக்கலாம். பேருந்து வழி, அதாவது இது முதலாவதோ 2வது பிரகாரம் நினைக்கிறேன். இந்த 2வது பிரகாரத்தில் நடந்து கொண்டு போனால் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டுன்னா, சொர்க்க வாசல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அங்கே உள்ள ஒரு ஐயர் எனக்கு இங்கே உள்ள கோயில்கிட்ட விசேஷங்களை பற்றி விளங்கப்படுத்தி சொர்க்க வாசல் ஒரு போய் தரிசிச்சுட்டு போக சொன்னவர். அந்த சொர்க்க வாசலை நோக்கித்தான் நான் போய்கொண்டிருக்கேன். முதலும் ஒருக்கா வந்து குயிக்காக போய் பார்த்தேன்னா, சொர்க்க வாசல் அடியாலேயே 2-3 தரம் நடந்துட்டேன். அவடத்தடியில் தான் சொர்க்க வாசல் இருக்குன்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க இல்லாமல் போனதால் திருப்பி நடக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீங்கள் நேராக பார்க்குற இடம் தான் சொர்க்க வாசல். அந்த சொர்க்க வாசலில் மீனையும் காட்டினவர். இந்த சொர்க்க வாசலில் இங்கே உள்ள கோயிலில் வீட்டிருக்கிற ரங்கநாதர் இலங்கையை நோக்கி பார்ப்பதாகவும் இதில் இருக்கிற ஐயர் தான் சொன்னவர். My name is Sundarajan. Always welcome. Great future, long life, no disease. நான் சில இடங்களில் ஸ்பீட் பண்ணி எடுத்தேன்னா இந்த கோயிலை குயிக்காக இந்த வீடியோவை பெரிய லென்த்தான வீடியோவாக இல்லாமல் ஆக்கிறதுக்காண்டி அடுத்தடுத்து என்ன பிளானுகள் என்று சொல்லி உங்களோட இப்போ சொல்கிறேன். இந்த கோயிலில் நீங்கள் முன்னுக்கு வரைக்கே ஒரு இடத்துல இருக்குது. இந்த கோயில்கிட்ட மேலே இருந்து பார்க்குறதுக்கான வியூ பார்க்கலாம். நாளைக்கு காலமாக வந்து இந்த நீங்கள் பார்க்குற இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இடத்துல தான் இந்த இடத்துல இந்த மேலே ஏறி பார்த்தால் எல்லா கோபுரங்களும் தெரியும் என்று சொல்லி நாளைக்கு காலமாக வெள்ளனை வந்து அந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்துச்சு வேண்டாம். இதுக்கு பிறகு இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். உச்சி பிள்ளையார் கோயில் அந்த நான் முதலே சொல்லியிருக்கேன், விநாயகர் கீழே வைத்த அந்த இடையராக இருந்து கீழே இந்த ஸ்ரீ ரங்கநாதரின் சிலையை கீழே வைத்த பிள்ளையார் என்பவர் உச்சி பிள்ளையாராக இப்போ இருப்பதாக சொல்லப்படுகின்றது. உச்சி பிள்ளையார் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன்னா திருச்சிராப்பள்ளி டவுனில் தான் இருந்து பக்கத்தில் தான் உச்சி பிள்ளையார் இருக்கார். அப்போ இப்போ உச்சி பிள்ளையாரை நோக்கி போய்கொண்டிருக்கேன். ஏனென்றால் உச்சி பிள்ளையார் 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போ 8:30 மணிக்கு தரிசனங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியில் ஆக்களை அனுப்பிடுவேன். உச்சி பிள்ளையாருக்கு போயிட்டு நாளைக்கு நாங்கள் காலமாக இந்த வீடியோவும் ட்ரோன் வீடியோ நாளைக்கு காலமே எடுப்பேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன்.
நீங்கள் அந்த ரெண்டையும் பாருங்க, நல்ல வடிவாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.